நாங்கள் ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றதுக்காக தான். இட்ஸ் ஜஸ்ட் 18 இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். இவரோட மைண்ட் செட் பாருங்கள் நல்லா இருக்குது கரெக்டாக. ஏன்னா நான் வந்து இப்போதைக்கு என்ஹான்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இல்லை, நேச்சுரலாகவே எவ்வளோ வந்து என்னால் எக்ஸ்ட்ரீம் பொட்டன்ஷியல் புஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ஹான்ஸ்டாக போக போகிறேன். ஸோ கில்லர் ஜிம்மோட ஓனர் அவருக்கு வந்து அத்லீட்டு அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, என்ன வேணும் அதெல்லாம் தெரியும். இப்போ ஒரு வருஷத்தில் எல்லோரும் 5 ஷோ பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு ஷோ தான் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த கேப் விட்டு அந்த ஒர்க் பண்ணி நேச்சுரலாக ஃபீல் பண்ணுவேன்னு கேட்டால் என்னெல்லாம் பண்ணுவானான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு டயட்டில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு யோசிக்க முடியல. ஸோ அதுக்காக இது ஈஸின்னா சொல்ல முடியாது, இதுவும் எக்ஸ்ட்ரீம் தான், அதுவும் எக்ஸ்ட்ரீம் தான். போசிங்கில் வந்து இப்படி சுருக்கி காட்டி இது பண்ணுறோம். ஆனால் உங்களோட சின்னதாக இருக்கவன் என்ன பண்ணுவான், பயங்கரமாக ஒய்டாக காட்டி ஸ்டேஜில் பெருசாக இருக்க மாதிரி காட்டிடுவான். ஸோ போசிங்கில் எல்லாமே மேட்டர்ஸ். இது வந்து மூச்சு வாங்கிட்டு திருப்பி போயிட்டு திருப்பி பண்ணணும். ஹாய் கைஸ், இப்போ எங்கே இருக்கோன்னா எப்பயும் போல் நம்ம கில்லர்ஸ் ஜிம்மில் தான். ஸோ இன்றைக்கி என்ன செஷன் பார்த்திங்கன்னா ஒரு பேக் செஷன். அதுவும் நம்ம ஒரு ஃபாலோவர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார் நம்ம கூட வந்து ஒரு ஒர்க் அவுட் செஷன் பண்ணணுன்ட்டு. அதான் இன்றைக்கி வந்து ஒரு பேக் செஷன் போட போகிறோம். வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. ஸோ இவர் தான் ராகுல். லாஸ்ட்டாக நான் வந்து அந்த அதை கிவ்அவே வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ண ஒரு நம்ம கிவ்அவே மாதிரி போட்டிருந்தோம். அதுலேயே இவர் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தார் என்ன செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து ரேண்டமாக தான் பிக் பண்ணோம், அதில் வேறு ஒருத்தர் வந்தார். ஸோ அந்த டைம்லேருந்து இவரே என்ன சொன்னார், நானே பே பண்ணி கூட அதான் 1 டே பே பண்ணி நான் கற்றுக்கிறேன், எனக்கு வந்து கற்றுக்கணும் உங்கள்கிட்ட இருந்து ஒரு நாளாச்சு அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். ரொம்ப ஒரு 2 மாதமாக இது பண்ணி இன்றைக்கி தான் வந்து அந்த செஷன் வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ ராகுல் உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து பிடெக் ஐடி. கொஞ்சம் சத்தமாக. ஓகே ப்ரோ, நான் இங்கே ஓஎம்ஆரில் ஸ்டே பண்ணியிருக்கேன். பிடெக் ஐடி இந்துஸ்தான் காலேஜில் பண்ணுறேன். இப்போ வந்து பாடி பில்டிங் வந்து சைட் பை சைட் தான் பண்ணிட்டு வரேன். ப்ரோ வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு வரேன். நான் ப்ரோவோட 10 ஷோஸுமே இது வரையும் கண்டினியூஸாக ப்ரோ பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். ப்ரோவோட செஷன்ஸும் கிளாஸஸ், அந்த ஷோல்டர் கிளாஸஸ், செஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை போட்டு நிறைய டெவலப்மெண்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன் செஷனை. இன்றைக்கி தான் ப்ரோ கொஞ்சம் ஃப்ரீ மதுரை ரிலாக்ஸ்லாம் முடிச்சுட்டு, ஸோ அதனால் இன்றைக்கி தான் பிளான் பண்ணோம். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ அப்படி இல்லை, இந்த இதுவும் நாங்கள் ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ இது போட்டதுலேருந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, நான் வரேன், நான் பண்ணலாம், இது பண்ணலாம், ஜிம்ஸ்லாம் இன்வைட் பண்ணிடுறாங்க. இவங்களும் ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் டைம். ஸோ அதுதான் என்னோடய ப்ரெப்பும் நான் இப்போ ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் 99 டேஸ் என்னோட இன்னொரு ஷோ. ஸோ நான் அதுலேயும் ஏன்னா நான் வந்து சொல்லிட்டேன் பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்காக எல்லோரும் மேனேஜ் பண்ணிட்டேன். அதனால தான் கொஞ்சம் டிலே. ஓகே ப்ரோ, பரவாயில்ல. ஸோ எனக்கு அதுவும் இல்லாமல் மற்ற ப்ரெஷராக இருக்கும்போது தான் அதனால ஃபோன்லேயே என்னால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. கிரிப்பே செம்ம ஸ்ட்ராங்காக பிடிக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் 18 இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். இவரோட மைண்ட் செட் பாருங்கள் நல்லா இருக்குது கரெக்டாக. ஏன்னா நான் வந்து இப்போதைக்கு என்ஹான்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இல்லை, நேச்சுரலாகவே எவ்வளோ வந்து என்னால் எக்ஸ்ட்ரீம் பொட்டன்ஷியல் புஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ஹான்ஸ்டாக போக போகிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார். ஸோ இவரை மாதிரி இருங்க, எல்லோரும் எடுத்தோடனே என்ஹான்ஸ் போகிறீங்க, அது தப்புன்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் உங்கள் பொட்டன்ஷியல் லெவலில் ரீச் பண்ண பாருங்கள். ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா நான் டெட் லிஃப்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ என்னோடய லோவர் பேக்குக்கு ஓகே, கொஞ்சம் அவுட்டு, கொஞ்சம் காலை வந்து இப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்டில் லைட் பெண்டு. இப்படி ஸ்குவாட் பண்ணாதீங்க. சூப்பர். 20 reps, easy 3, slow 4. ஃபஸ்ட் செட் வந்து 10 kgயில் 20 reps போட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 15 reps. லெட்ஸ் கோ. Easy 1, 2, slower, 3.
ஆல்ரெடி ஷேர்லாம் பண்ணியிருக்காரு இந்த ஓனர் வெங்கட்னு அவர் பேர். ஸோ கில்லர் ஜிம்மோட ஓனர். அவருக்கு வந்து அத்லீட்டு அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, என்ன வேணும் அதெல்லாம் தெரியும். ஸோ இப்போ நம்ம இங்கே வரதுனால இந்த யூடியூப்பு, இந்த ரீல்ஸு, ஸோ அதெல்லாம் அவர் சப்போர்ட் பண்ணுவார், இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது அதெல்லாம். ஸோ ஆனால் அந்த வந்து மற்ற ஜிம் நான் போனேன், அங்கே அந்த கம்ஃபர்ட் இல்லை. அதனால தான் மெயினாக நான் இங்கே வர்றது இந்த மிஷினுக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்ல மியூசிக் வால்யூம் தான் கம்மி பண்ண சொன்னோம், அவங்க மியூசிக்கே ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. இல்லை நம்ம வரோன்றதுக்காக மற்ற கிளைண்ட்ஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால தான் இந்த டைம்னா 2-3 பேர் தான். ஓகே, 3 பேர்னா அதனால தான். வாங்க. சரி 1 2 3. Third set 30 easy, super. 1 slow 2 and right 3 டென்ஷன் ஓவர் சப்ளை. இப்படி இப்படியா? ஒரு கை அப்படி ஒரு கை. ஓகே, லைக் டைம் பண்ணணும். ஒரு 8 ஸ்ட்ரைட் பண்ணுறேன். Ease. Super. 1 2 3 4 5. ஹரிசாண்டர் வச்சுட்டு தேங்க்யூ. ஓகே டைட்டாக இருக்கா? ஓகே, கொஞ்சம் அப்படியே சுற்றி டைட் பண்ணிக்கோங்க அதை. ஓகே டன். தூக்கலாம். ஓகே, கான்ஃபிடென்ட்டாக. ஈஸி. 1 2 அப். சூப்பர். ஈஸி. போடலாமா? ஸ்லோ அப் போடலாம். ஒரே ஒரு ஹோல்ட். ரிலாக்ஸ். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அன்னிமனாக தான் போகும். ஓகே, ஸோ அது பண்ண ப்ராக்டிஸில் வந்துடும். ஓகே, ஸோ பரவாயில்ல. 45 புஷ் பண்ணி. ஸோ செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது அப்பர் பேக் ட்ரெபிசியஸ், சாரி மிட் பேக்கும் ட்ரெபிசியஸும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இந்த மிஷினில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிஷின் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபங்க்ஷனல் மிஷினு அதில் கூட த்ரோயிங் இப்படி ட்ரை பண்ணலாம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து 20 kg ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பண்ண போறாங்க, பேக் லைட்டாக ஆச்சு, ஃபுல்லும் கோட் ஆச்சு. ஸோ இது எங்கே ஃபில் ஆகும்னா இந்த பீசஸ் நீங்கள் அந்த 2 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணதுக்கு மெயினான இதுவே பார்த்தீங்கன்னா மெடல் வாங்குவோம் அதெல்லாம் இல்லை. நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார் கிட் மாதிரி தான் தெரியும். ஆமாம், எஸ்பெஷலி ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா அங்கே ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரியும். ஏன்னா இவங்க நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இவங்களோட கேம் வந்து டஃப்பாக இருக்கணும் அவங்களுக்கு தெரியும். அந்த மென்டாலிட்டி நம்ம கொண்டு வரத்துக்கு இந்த மாதிரி பெஸ்ட்டான ஷோஸ் அதே தான். அந்த மாதிரி நம்ம பெஸ்ட், நீங்கள் சொன்னீங்க நிறைய ஷோ பண்ணியிருக்காங்க. அதனால மட்டும் இல்லை, நம்ம பாடியே அந்த மாதிரி இருக்கும், நம்ம ஸ்டாண்டர்ட் இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்டார்டிங் ஆமேச்சரிஷாக இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த டைம் பீரியட் எடுத்துருப்போம். நம்ம இப்போ ஒரு வருஷத்தில் எல்லோரும் 5 ஷோ பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு ஷோ தான் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த கேப் விட்டு அந்த ஒர்க் பண்ணி அவசரமாக போய் நம்ம ஸ்டேஜ் ஏறணும், நம்ம பண்ணோம். அப்படி பண்ணாமல் டைம் எடுத்து டீசெண்டாக ரெடி ஆகி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வருஷமும் யாராவது கேட்பாங்க ஷேர் பண்ணல. ஆனால் எண்ட் ஆஃப் த டே எனக்கு தெரியும் நான் வந்து அது குவாலிஃபைடு இல்லைன்னு. நீங்களே சொல்லி ஆமாம், அங்கே போனோன்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கேட்டகரி அதான், என்னோட கேட்டகரிலாம் பயங்கர டஃபஸ்ட்டாக இருக்கும். டி, அதை சி, டிலாம்
ஸோ அதில் ஒரு 70 பேர் 60 பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஃபைட் பண்ணி டாப் 5 வரதே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் இல்லாமல் நம்ம போகவே கூடாது. ஏன்னா நான் ஒரு 5 இயர்ஸாக அதை போய் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரியும் அந்த கேம் எப்படி இருக்கும்னு. அதனால் யார் புஷ் பண்ணாலும் சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதான் மைண்ட்லேயே கேட்கக்கூடாது. நமக்கு தெரியும் நம்ம பாடி எப்போ ரெடி ஆகும்ட்டு. நம்ம கான்ஃபிடெண்ட்டாக போனால் நம்மளால இது பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது பண்ணணும். ஓகே. ஏஷன் நம்ம போடுறது. ஸோ லைட்டாக ஆர்ச் பண்ணுங்க புல் பண்ணும்போது. ஸோ நம்ம இந்த சைடு லைக் ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஃபீல் பண்ண போகிறது எங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரூப். ஓகே. மிட்டுக்கும் லோவருக்கும் சென்டரில். ஓகே. புல் பண்ணுங்க. ஸோ இந்த பார்ட் ஃபீல் ஆகுதா? லைக் மிட் பேக். ஓகே. ரிலீஸ். ஸோ மிட் பேக்கும் இங்கேயும். ஓகே. யூ கேன் ஃபீல் இந்த மாதிரி. இல்லை, பட் ஆனால் அதுவும் ஒரு இதுதான். பட் இன்னுமே இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதெல்லாம் எடுத்தால் பெருசாக ஒரு மாதிரி இதுப்பா என்ஹான்ஸ்டுப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் அதுவும் இதுதான் அந்த கேம்னு யாருமே பார்க்கவே மாட்டேறாங்க. இல்லை, அதுதான் இப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கோல் பெருசு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒலிம்பியா பண்ணணும், ஒரு ப்ரோ கார்டு வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஹான்ஸ்டாக தான் இருக்கணும். ஆமாம். ஏன்னா அங்கே வந்து ஒரு 100 பேர் என்ஹான்ஸ்டு இருக்க இடத்துல நீங்கள் நேச்சுரலாக போனீங்கன்னா அவங்க கூட நிற்க முடியாது. ஆனால் இப்போ ஒரு குட் நியூஸ் என்னென்னா ஒலிம்பியாவில் நேச்சுரலாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ நேச்சுரல் அத்லீட்ஸ் வந்து தனியாக அவங்களுக்கு இந்த கேட்டகரி. ஓகே. ஸோ அந்த மாதிரியும் ஒரு இது வரப்போகுது. ஓகே. ஸோ அது மாதிரியும் பண்ணலாம் நீங்கள் நேச்சுரலாகவும். இதுக்கு வேண்டிய வரையும் நம்ம நேச்சுரலாக பொட்டன்ஷியலை புஷ் பண்ணுறது தான் ப்ரோ. நானும் இல்லை, இவனை யார் பண்ணாலுமே உங்கள் நேச்சுரல் பொட்டன்ஷியல் வரையும் கண்டிப்பாக புஷ் பண்ணுங்கள். எடுத்த உடனே இன்ஹான்ஸ் ஆகணும்னு நினைக்காதீங்க. ஸோ எடுத்த உடனே இன்ஹான்ஸ் ஆகணும்னு நினைக்கிறது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் அப்படி வேண்டாம், எல்லாருமே நேச்சுரலாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட்ஸ் டு பி குட். ஆமாம், நான் 27 வரைக்கும் நேச்சுரலாக தான் பண்ணோம். லாஸ்ட் 2.5 years அதுக்கப்புறம் தான் இது. ஸோ அப்போ கூட எனக்கு என்னென்னா இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது. ஐ மீன் நேச்சுரல்னு ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்ட்டுலாம். பாடி பில்டிங் பண்ணால் இதெல்லாம் எடுக்கணும், உங்களை மாதிரி தான் பிளைண்டாக இருந்தேன். ஸோ பண்ண தான் தெரியுது இந்த மாதிரி நேச்சுரல்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஓகே. அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் என்னெல்லாம் அந்த அளவுக்குலாம் நேச்சுரலாக ஃபீல் பண்ணுவேன்னு கேட்டால் என்னெல்லாம் பண்ணுவானான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு டயட்டில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு யோசிக்க முடியல. ஸோ அதுக்காக இது ஈஸின்னா சொல்ல முடியாது. இதுவும் எக்ஸ்ட்ரீம் தான், அதுவும் எக்ஸ்ட்ரீம் தான். ஸோ தெரியல, எனக்கு பண்ணி பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக யாராவது நேச்சுரலாக பண்ணுறவங்க கூட வந்து பார்க்கணும். நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். கொடுங்க அப்படியே சார். டிஸ்டரிங்க. 2 lean 3 4 5 6. ஸோ 4th class ரோயிங் போட போகிறோம். ஸோ இந்த மிஷின் வந்து நிறைய ஜிம்மில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போன ஜிம்மில் இல்லை. ஸோ இந்த ஜிம்மில் இது இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி நான் வீடியோஸில் தான் நிறைய பார்த்துருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு அடிமைன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம நார்மலாக போடுற ரோயிங் வந்து நம்ம லோவர் பேக்கு, ஹாம்ஸ்ட்ரிங்கு எல்லாமே கொஞ்சம் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி போடுவோம். ஏன்னா அது நம்மளை மீறி அந்த ஜர்க்லாம் வந்துடும். இது பாருங்களேன், இது வந்து நம்ம இந்த பேட் வந்து நம்ம மூவே ஆகக்கூடாது. ஒன்லி கை, நம்ம பேக் மேலே கான்ட்ராக்ஷன். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக நம்ம பேக்குக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ். இந்த பிளேட் எத்துறேன். இல்லை இருக்கிறதுனால என்னோடய அப்பர் பேக்கு நல்லா கான்ட்ராக்ஷன் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம ட்ரெப்பீசியஸ், ரியரு எல்லாம் பக்காவாக வேலை செய்யும். போடலாம். ஹைட்டு மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண. நல்லா புல் பண்ணுறா, நல்லா கான்ட்ராக்ட். சூப்பர். 2 3. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாம், ஸ்லோவாக.
ஃபோக்கு மசிலில் ஃபீல் பண்ணி. சூப் 2 ஈஸி. Come on. 1 2 3 4. லாஸ்ட்டு வேரியேஷன் புல்லோவர். ஸோ இந்த பெண்டாம் புல்லோவர் மிஷின் வந்து நிறைய ஜிம்மில் உங்கள் ஜிம்மில் இருந்தால் இதில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஸ்டிஃபார்ம் கூட போடுங்க. ஸோ நான் வந்து இதில் போட போகிறேன். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா 20 kg 10 போட்டிருக்கோம். ஸோ நம்ம தமிழில் கூட ஒரு வீடியோவில் லாஸ்ட் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் தமிழில் புல்லோவர். ஸோ அது கூட போடலாம். ஸோ ஒரு சேஞ்சுக்காக நான் இதில் பண்ணுறேன். அதாவது ஸோ இது எப்படி பண்ணோன்னா இந்த கால் இருக்குல்ல, இதில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் முன்னாடி வந்துடும். This guy was killing me, guys. ஸோ வச்சுட்டு நல்ல கான்ட்ராக்ஷன். சரி 1 2 3 அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களோ இல்லை லைக் அவ்வளோதான். அப்படியே இதில் இன்சர்ட் பண்ணு. அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் கீழே காலை. ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட். கையை உள்ள. ரொம்ப லாங். அந்த பெண்டில் பெண்டில் இப்போ காலை எடுத்துருங்க. கால் தரையில் போடலாம். நல்லா ஃபுல்லாக ஃபுல் ரிலீஸ். போதும். சூப்பர். ஓகேண்ணா. விட்டுங்க. ஓகே. சூப்பர். 2 3 கையை சரியா என்ன பண்ணீங்க? ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன் எப்படி பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு நிறைய சாப்பிடுங்க நல்லா. ஏன்னா இந்த சைஸ்லாம் பத்தாது, இன்னும் சைஸ் பிடிக்கணும். தான் இப்போ டிசம்பர் கொஞ்சம் சைஸ் பிடிச்சிட்டா லோடிங் தான் பண்ணிருக்கேன். மத்தியானம் மீன் குக் பண்ணி 4 o'clock இருக்குது. ஸோ இப்போ என்ன இது ஃப்ரண்ட்டு நல்லா தான் இருக்குது. ப்ரூஸ்லி அந்த மாதிரி இருக்கு. only 4 genetics. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஆப்ஸ் ஜெனட்டிக்ஸ் தான். ஸோ எல்லாருக்கும் அப்படி தான். எனக்கும் லாஸ்ட் ஆப்ஸ் தான் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 5 தான் தெரியும். 1 இன்பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ அது நம்ம ஒர்க் பண்ணால் லைட்டாக சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே. ஸோ அது சைடு இருந்ததுங்க. இப்போ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் தான் கேட்பாங்க. இப்போ சில அந்த லோக்கல் ஷோஸ் அந்த மாதிரி போனால் 4 போஸ்ட் கேட்பாங்க. ஸோ 4 சைடை கடைசி. ஸோ எப்போவுமே 4மே ரெடியாக இருந்துடுவாங்க ப்ராக்டிஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு 2 போஸ்ட். உங்கள் ஃப்ரண்ட்டு வெயிட் அதான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு. அதுக்கப்புறம் பேக். பரவாயில்ல, ஆப்ஸ் தான் நல்லா தான் பிடிக்கிறீங்க. பேக் ட்ரான்சிஷனாக டெய்லியுமே கோச் டைம் ட்ரான்சிஷன் என்ன பண்ணுங்க. ஸோ இது ஃப்ரண்ட்டு. ஓகே, இது லெஃப்ட். லுக்ஸ் குட், நல்லா இருக்குங்க. சேஞ்ச். கையை கொஞ்சம் கீழே இப்படி ஓப்பன் பண்ணுங்க. இன்னும் ஓப்பன் பண்ணலாம்.
சாய வேணாம். ஓப்பன், ஸ்டே, ரிலாக்ஸ். பரவாயில்ல, பண்ணுறீங்க, நல்லா தான் இருக்குது. ரிலாக்ஸ். அந்த மாதிரி கையெல்லாம் சுற்றக்கூடாது. ஆப்ஸ் ஹோல். ஸ்டே, சேஞ்ச். உங்கள் அப்பா கராத்தே மாஸ்டர்னால அந்த கராத்தே இதெல்லாம் பண்ணுறீங்களா? ஸோ இப்போ ரிலாக்ஸ். ஸோ இது வந்து என்ன, நான் தான் பேசுகிறேன், கேட்க. ஓகே டன். ஸோ இப்போ என்ன இப்போ பிரச்சனைனா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணுறதே யோசிக்கிறீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு பிளாக் ஆகுது. அது இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜே நம்ம தான் ஓன் பண்ணுற மாதிரி இருக்கணும். தப்பாக பண்ணிட்டு இதுவாக பண்ணுறீங்களோ அங்கேருந்து அதை ஷிஃப்ட் பண்ண தெரியணும். இப்போ நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இப்படின்னு மாறுறீங்களே, என்ன பண்ணுறது தெரியாது. ஓ இதுதானே சொன்னாங்க, அந்த மாதிரி அது தெரியவே கூடாது. அதை உங்கள் ஆட்டிடியூட்லேயே மாற்றிடணும் நீங்கள். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் போஸ் இப்படி நிற்கிறோம். ஸோ இப்போ ஷிஃப்ட் ஆக சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ கையெல்லாம் இப்படிலாம் வச்சுட்டுலாம் இது பண்ணீங்க. ஸோ அது வேறு எதுனா இந்த மாதிரி வெஞ்சூரா மாரி, ஸோ அப்படியே கான்ஃபிடென்ட்டாக இப்படி நிற்கிற மாரி இப்படி ஆக்கிக்காதீங்க. ஸோ அந்த அர்னால்டு சொல்லியிருப்பாருப்பாங்க, உங்களோட பெருசாக இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், போஸிங்கில் வந்து இப்படி சுருக்கி காட்டி இது பண்ணுவான். ஆனால் உங்களோட சின்னதாக இருக்கவன் என்ன பண்ணுவான், பயங்கரமாக ஒய்டாக காட்டி ஸ்டேஜில் பெருசாக இருக்க மாதிரி காட்டிடுவான். ஸோ போஸிங்கில் எல்லாமே மேட்டர்ஸ். நீங்கள் பண்ணுறீங்க பாருங்களா, நான் எவ்வளோ ப்ராடாக நிற்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி நிற்கிறீங்க, ஒய்டாக நிற்காமல். ஓகேவா? இப்போ அந்த இப்படிந்து இப்படி ஷிஃப்ட் ஆகிறது கூட கான்ஃபிடென்ட்டாக இந்த மாதிரி. ஸோ அந்த வெஞ்சூரா மாதிரி நீங்கள் பண்ணுறதே இப்படி ஹோல்ட் பண்ண கான்ஃபிடென்ட்டாக பண்ணி ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு 2 போஸ்ட் மட்டும் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும். ஸோ ஃப்ரண்ட்டு நான் வந்து இப்படி யூஸ்வலாக நீங்கள் நிற்கிற மாதிரி நிற்க மாட்டேன். ஸோ என்னோடய ஸ்ட்ராங் ஜோன் பார்த்தா எப்போவுமே ஸோ இதில் வந்து என்னோடய வெயிஸ்ட்டு டேப்பர் பாருங்கள், ஷார்ப்பாக தெரியுதா? ஸோ இதில் நான் என்னென்ன காட்டுறேன்னா, என்னோடய டெல்ட்டோட ரவுண்ட்னஸ்ஸு, செஸ்ட்டு ஃபுல்லராக டேப்பர். ஸோ அப்புறம் என்னோடய கோர். ஸோ நான் வந்து இந்த சைடு நிற்கிறேன், என் நேவல் பாருங்கள் இந்த சைடு ஃபேஸ் ஆகிற மாதிரி, என்னோடய அப்பரை மட்டும் தான் இப்படி திருப்புறேன். ஓகே. ஸோ ஷிஃப்ட் பண்ண சொன்னால் இந்த மாதிரி. ஸோ என்னோடய டேப்பரை நான் அங்கேயே ஸ்டாட்டிக்காக தான் வச்சுருப்பேன். ஆமாம். ஸோ என் கை கூட பாருங்கள் இப்படிலாம் ஆடல, இப்படி மூவ் ஆகலை. ஸோ இப்போ இப்படி இருக்கா, ஸோ எனக்கு மூச்சு வாங்குது, ஆப்ஸ் என்னால் பிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணோன்னா, இது வந்து மூச்சு வாங்கிட்டு திருப்பி போயிட்டு திருப்பி பண்ணணும், திருப்பி போஸ். ஸோ இப்போ பேக் மாறுறோம். நான் யூஸ்வலாக என்ன ட்ரான்சிஷன் பண்ணோன்னா, இப்படி பண்ணிவிட்டு ஸோ இப்படி ட்ரான்சிஷன் பண்ணுவேன். ஸோ இப்போ சில பேர் எப்படின்னா, அந்த வெஞ்சூரா போஸிங்லாம் எப்படி இருக்குன்னா, இப்படி இருக்கா. ஸோ உன்னோட அந்த கோரு, ட்ரைசப்ஸ், ஷோல்டர்ஸ் எல்லாம் காட்டிட்டு அண்ட் தென் பேக். ஓகே. ஸோ இப்போ பேக்கில் நீங்கள் பண்ணிங்களா, இந்த லோவர் பேக் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ காட்டுது, அப்படியும் பண்ணலாம். இல்லைனா இப்படி ஸ்டாட்டிக்காக நம்ம எல்லாம் டீட்டெயிலாக ஒய்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே. ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணுறதுனால நம்மளோட ராம்பாய்ட்ஸ், ட்ரெப்பீசியஸ், ரியர் டெல்ட் எல்லாமே ஷார்ப்பாக காட்ட முடியும். ஸோ லைட் ஆச் பண்ணி லோவர் பேக்கும் அப்படியே அந்த. ஸோ இங்கேருந்து எப்படி ட்ரான்சிஷன் பண்ணுறோன்னா, இப்போ இப்படி பண்ணிவிட்டு ஃபுல்லாக இப்படி. ஸோ இது பண்ணுறது எதனாலனா, இந்த கோரை ஃபுல்லாக மறைச்சிட்டேன் நான். ஸோ இப்போ மூச்சை வாங்கிட்டு ஆப்ஸை பிடிச்சிட்டு அப்படி ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணலாம். இல்லை நான் இப்படி இருக்கேன், நான் யூஸ்வலாக இப்போ வந்து இந்த ஸ்வாட் மாதிரி இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறேன். ஸோ அது நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் இப்படி ஒய்டாக ஓப்பன் பண்ணி பேக்கை ஃபுல்லராக காட்டலாம். காட்டிட்டு
அந்த எலகண்ட்டாக அந்த போஸ்ட் பண்ணுறதால தான் மேட்டர். இந்த ட்ரான்சிஷன் தப்பு பண்ணாலும் அதை அங்கே மாற்ற தெரியணும். ஓகே ஆர்டர் இல்லாமல். ஓகே. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் திஸ். இதுதான் போஸிங் தான். வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது? இதான் வந்து இன்னைக்கு பேக் செஷன். ஸோ பேக் செஷனில் இன்னையோட எனக்கு இன்னும் 99 days இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னோடய நெக்ஸ்ட்டு ஷோக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் நல்லா ரெஸ்ட்டு, நல்லா சாப்பிட்டேன். நல்லா பார்த்தாலே தெரியும், பாடியை பார்த்தாலே. இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு டே வந்து நான் வந்து மெட்டு ஆரம்பிக்கிறது. ஸோ இன்னிலேருந்து 99 days இருக்குது. ஸோ எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, லாஸ்ட்டு பண்ண தப்பு எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஃபீட்பேக்ஸும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வச்சு இதில் ஒர்க் பண்ணி வரேன். ஸோ மெயினாக சொன்னது நீங்கள் சைஸு தான். ஏன்னா இப்போ எனக்கு இருக்கிறது 99 days தான். ஸோ கண்டிப்பாக என்னால் சைஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்சம் பேக்லலாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து இப்போ மேஜராக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 90 days என்ன பண்ண முடியுமோ பார்ப்போம். ஸோ அண்டு ராகுல் வந்து ஃப்ரம் இந்துஸ்தான் காலேஜ்லேருந்து அங்கே படிக்கிறார், வேலூர்லேருந்து வந்துட்டு. ஸோ அவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து கற்றுக்கணுன்னு வந்து இவர் 1 day பே பண்ணி இங்கே நல்லா என் கூட சேர்ந்து ட்ரைன் பண்ணார். இவருக்கு வந்து யூனிவர்சிட்டியில் ஷோ வரப்போகுது டிசம்பரில். ஸோ அதனால் நிறைய அத்லீட்ஸ் கிட்ட போய் நாலேஜை கற்றுக்கணுன்ட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் வந்து எல்லாருக்கிட்ட கேட்டு கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு 20% தான், அவருக்கு ஒரு 10% சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஸோ லெட்ஸ் சி, டிசம்பரில் முடிஞ்ச அளவுக்கு நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். அவர் காலேஜுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்காரு ஷோ பார்க்குறதுக்கு. நானும் சப்போர்ட்டராக போயிட்டு அவருக்கு போய் சப்போர்ட் பண்ண போகிறேன். பிரதர் கண்டிப்பாக இவர் வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் என்னை கூப்பிட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிம் பற்றி சொல்லிடலாம். உண்மையிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஷின்ஸ் எல்லாமே போடுறதுனால மசிலுக்கு ஃபீல் ஆகிறதா இருக்குது. ஸோ ஒர்த் ஃபார் மணி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை கெரியர். ப்ரோ நல்லா ட்ரெயின் பண்ணார். இன்றைக்கி ஒரு செஷனாக இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. இந்த செஷனில் அவர் என்ன ஒரு ஃபாலோவராக ட்ரீட் பண்ணாமல் இஸ் ட்ரீட் லைக் எ பிரதர். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் டிசம்பரில் என்னோடய ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக வரணும். மோஸ்ட்லி ஹார்ட்லி வெல்கம் யூ. கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக சப்போர்ட் யூ. ஸோ ப்ரோவோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து வந்தோம் ஒன்று கற்றுக்கிட்டோம் பார்த்தோன்னு போகாதீங்க. ஜஸ்ட் அனலைஸ், புரிஞ்சுக்காங்க என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுக்காங்க. ஓவரால் நீங்கள் என்டையர் பார்க்குறது தான் விஷயம் இல்லை, அங்கே நம்ம என்ன எண்ட் ஆஃப் த டே கற்றுக்கிறோன்றது தான் விஷயம். ப்ரோ நிறைய வீடியோஸில் சொல்கிறாரு, மோஸ்ட் ஆஃப் த டைம் யாருமே அதை பாதியில் தான் பார்க்குறீங்க, ஃபுல்லாக பார்க்குறதே இல்லை. ஸோ ப்ளீஸ் கற்றுக்கங்க. ப்ரோ நல்லாவே ட்ரை பண்ணி 1 நாள் செஷனாக இருந்தாலும் ப்ரோ நல்லாவே எனக்கு ட்ரை பண்ணாது. சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ். என்ன சொல்கிறதுன்னு பேச தெரில. தேங்க்ஸ். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு யாருன்னா இந்த மாதிரி ட்ரைன் பண்ணணும் அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்னொருத்தர் வந்து தாம்பரம் கிட்ட ஒரு ஜிம்மில் இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு கிட்ட இருந்தால் அந்த ஜிம்முக்கும் வாங்க, அங்கேயும் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அங்கே கூப்பிட்ருக்காரு. மேபி நான் இந்த வீக்கில் இல்லைன்னா அடுத்த வீக்கில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் ட்ரெயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, உங்கள் ஜிம்முக்கு இன்வைட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து டிஎம்மில் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில். ஆனால் ஹாய் மட்டும் அனுப்பாதீங்க. நிறைய பேர் ஹாய்னு அனுப்புறீங்க, தேவி பேசுனா ஹாய் ஃப்ரம் அந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இதுலேயும் புரிஞ்சுக்கோங்க, அவரோட இதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்கள் ஜிம்முக்கும் வரேன், ட்ரெயின் பண்ணலாம். ஸோ எனக்கும் ப்ரெப்புக்கு கொஞ்சம் ஆள். ஸோ அதை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து பார்ட்னர்ஸ் இல்லை, டீம் இல்லைன்ட்டு. ஸோ உங்கள் கூட ட்ரெயின் பண்ணும்போது நானும் கொஞ்சம் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபாலோ டைகர்.